வணக்கம் தோழர்களே. எந்த பக்கம் போனாலும் அடி விழுகுதுங்க. சிபிஐ பக்கம் போனா பாஜக கிட்ட சிக்கிடுவாரு. எஸ்ஐடி விசாரணை பண்ணா மொத்தமா சிக்கி முடிஞ்சிருவாரு விஜய். கிட்டத்தட்ட 63 கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ட்ரோன்ஸ் மட்டும் ஏராளமான சிசிடிவி ஃபுட்டேஜ் கையில எடுத்துட்டாங்க எஸ்ஐடி குரூப். வேற லெவல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இதுல கூட்டிட்டு போனாலும் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆளுக்கு மகன் வயசே தெரியல. இப்போ 9 வயசு பையல 13 வயசுன்னு கொடுத்துருக்கான். இப்போ ஒன்னொன்னா சிக்கி சீரழிறாங்க. உடற்கூறாய்வு செய்தாங்க இல்லையா, அந்த உடற்கூறாய்வு இத்தனை 4 மணி நேரத்துல முடிச்சிட்டாங்கன்னு சொல்றானுங்க. இங்க மறுநாள் சாயந்தரம் வரை நடந்திருக்கு. இப்படி எல்லாத்துலயும் சிக்கி மொத்தமா நீதிமன்றத்துல அசிங்கப்பட்டு நிக்கிறாரு விஜய். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேத்து விஜய் குரூப், விஜய் கூட்டிட்டு போன குரூப், விஜய் கேஸ் போட வச்ச குரூப் எல்லாருடைய வழக்கும் மொத்தமா வந்துச்சு. நேத்து நம்ம டீடைல்டா பேசியிருக்கோம். அதுல விஜய் சிக்கிக்கிட்ட இடத்த மட்டும் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இப்ப எஸ்ஐடி விசாரணை, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடைய விசாரணை, அதுவும் அஸ்ராகருக்கு நேர்மையான அதிகாரின்னு தமிழ்நாட்டுல ஏற்கனவே பேர் எடுத்த ஒரு அதிகாரி. அதனாலதான் நீதிமன்றம் அவர் தலைமையில ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தார்கள். இப்ப அவர் என்ன பண்றாரு, 63 ட்ரோன்ஸ் விஜய் ஏரியா முத்திரம் பறந்திருக்கு. அதை புடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் மொத்தமா செத்தாரு. என்னென்ன பண்ணாரு எல்லாமே இருக்கும். விஜய் பஸ்ஸுக்குள்ள வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் நீதிமன்றமே எடுக்க சொல்லிருச்சு. அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. அண்டர்லைன், நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு தடை விதிக்கவே இல்லை. தமிழ்நாடு அரசு அறிக்கையை தயாரிக்க சொல்லிட்டு காலவர் எந்த டேட்டும் சொல்லாம தேதி அறிவிக்காம ஒரு ஒத்தி வச்சிருக்கிறாங்க அந்த வழக்க. அப்போ அதுக்குள்ள என்னென்னலாம் நடக்கும்? 63 ட்ரோன்ஸ், சிசிடிவி கேமரா, அந்த லோக்கல்ல எடுக்கப்பட்ட லோக்கல் சேனல்ஸ் இருக்கும்ல, அவங்க எடுத்த ஃபுட்டேஜஸ், டிவி சேனல்ஸ் எடுத்த ஃபுட்டேஜஸ் அவ்வளவும் கலெக்ட் பண்ணா மொத்தமா சோழி முடிக்கப்படும். விஜயுடைய சோழி சிபிஐக்கு மாற்றணும்ன்ற கோரிக்கையை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து வைக்க வச்சாங்கல்ல விஜய் குரூப். இப்ப அந்த 2 பேரும் போய் மாட்டிட்டு இருக்காங்க. இங்க அவர்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, சிபிஐக்கு மாத்தணும். அப்ப ஏன் மாத்தணும்னு கேட்பாங்கல்ல. என்ன நடந்துச்சு, விசாரணையில என்ன குளறுபடி, விசாரணையில என்ன பொய் நடந்தது, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அப்ப சிபிஐக்கு மாத்துறதுக்கான சரியான தகவல்களை நீங்க சொல்லல. சிபிஐக்கு மாத்துறதுக்கான சரியான நிகழ்வுகளை நீங்க சொல்லல. நீதிமன்றம் சொல்லிருக்குங்க, சிபிஐக்கு மாத்தணும்னா அதற்கான தரவுகளை கொடுங்க. அப்படி எதுவுமே இல்லாம வாட்ஸ்அப்ல பரப்பப்பட்டது, சமூக வலைத்தளங்கள்ல பரப்பப்பட்ட பொய்கள் அங்க போய் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் ஆதாரம் வேண்டும். இப்ப சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்றது முதல் கேள்வியை முடிச்சு விட்டாங்க. எந்த அடிப்படையில சிபிஐக்கு மாத்த சொல்றீங்க, என்ன மாதிரி தவறுகள் நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, 41 பேருடைய மரணம், இன்னும் சொல்றேன் 42 பேருடைய மரணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற தரவுகள் கொடுக்கப்படல. நீங்க பாட்டுக்கு பேசக்கூடாது, நீதிமன்றம் சொப்புன்னு அடிச்சு அனுப்பியிருக்கு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் நேத்து, அந்த போலி அப்பா. இந்த போலி அப்பா யாரு? பன்னீர்செல்வம். அவரை பத்தி நேத்தே நம்ம பார்த்துட்டோம். நேரடியா போய் இந்த ட்ரைப்ஸ் கரிகாலனுடைய சேனல் போய் நேரடியா அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அந்த பையன் சும்மா பேசல, கையில வச்சிருக்கிற பேப்பர் 8ஆம் தேதி தினத்தந்தி பேப்பர் தூக்கிட்டு போய் இப்படி சொல்றாங்களே, உங்க வீட்டுக்கார பேரு பன்னீர்செல்வமா? ஆமாங்க. உங்க பையன் பேரு பிரத்திகா? ஆமாங்க. அப்ப ரெண்டும் சரி. அவர் போய் கேஸ் கொடுத்திருக்காரு, உங்ககிட்ட கேட்டாரா? கேட்கலங்க. அவர் 8 வருஷமா என் கூட வாழவே இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க கேட்பாரு? 2023 போய் நானு கணவனால் கைவிடப்பட்டவள் நான் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டேன். ஏன்னா என் பிள்ளையோடைய படிப்புக்கு உதவித்தொகை கிடைக்கும்ன்றதுக்காக நான் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். இந்தாங்க அந்த சர்டிபிகேட். அதையும் நம்ம நேத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தாவேக்காவில இருந்து ஒரு கால் போயிருக்கு இந்த அம்மாவுக்கு. ஏங்க, இந்த பணம் 20 லட்சம் தாவேக்கா கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அந்த பணத்தை என் பேர்ல செக் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பன்னீர்செல்வம் எங்கள் நெருக்கடி கொடுக்கிறாரு. உண்மையிலேயே குழந்தையை வளர்த்தது நீங்களா பன்னீர்செல்வமா? எங்களுக்கு உண்மையை சொல்லுங்கன்னு போன் பண்ணிருக்காரு. இந்த குரூப்ல இருந்து போன் பண்ணிருக்காங்க, டிவிகே குரூப்ல இருந்து. பாருங்க அந்த பொண்ணு சொல்றத. டிவிகேல இருந்து கால் பண்ணிருந்தாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அவர் பேருக்கு செக் போட சொல்லி இந்த மாதிரி பிரஷர் பண்றாங்க, பையன் யார்கிட்ட இருந்தா ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. பாத்தீங்கல்ல, அப்போ காசுக்காக இந்த பீஸ் வேலை பாக்குது. இந்த 20 லட்சம் அறிவிச்சாங்கல்ல, அந்த 20 லட்சத்தை எப்படியாவது நம்ம புடுங்கிடணும், இந்த பிள்ளை பேரை வச்சு நம்ம புடுங்கிடணும் தான் இவ்வளவு தூரம் போகுது அது. அதனாலதான் டிவிகே குரூப் கிட்ட அழுத்தம் கொடுத்து நீங்க கொடுக்கற 20 லட்சம் ரூபாய் செக்கை என் பேர்லயே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கு. என்ன ஒரு திருட்டுத்தனம், மொல்ல மாதிரித்தனம். 1.5 வயசு குழந்தைய விட்டுட்டு போயிட்டு
அந்த குழந்தை முகத்தை கூட பார்க்காம, செத்த பிறகு கூட அந்த குழந்தை முகத்தை பார்க்காம ஓடி போன ஒருத்தன் அந்த குழந்தைக்கான எதையுமே செய்யல. அந்த அம்மா சொல்லும் போதே சொல்றாங்க, அந்த பொண்ணு என்ன படிக்கிறான், என்ன வயசு, என்ன பிடிக்கும், எதுவுமே தெரியாதுங்க அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் 9 வயசு குழந்தைய கொண்டு போய் 13 வயசுன்னு கொடுத்துருக்கான். இப்ப கோர்ட்ல அதுவும் நிக்குது, வாயில மிதிப்பாங்க. உன் பிள்ளையோடைய தேதி தெரியல, உன் பிள்ளை பிறந்தது எந்த வருஷம் தெரியல, வயசு என்னன்னு தெரியல, என்ன படிக்கிறேன்னு தெரியல, இது எல்லாம் வச்சுட்டு நீ எப்படா வந்து செஞ்ச, எப்படா வந்து கேஸ் கொடுத்த அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாலே அவன் முடிஞ்சிருவான். இப்ப அங்கேயும் லாக் ஆயிட்டாங்க இங்க டிவிகே குரூப். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நேத்து டிவிகே மேல பெரிய நம்பிக்கை, நீதிமன்றத்துக்கு வர்ற அளவுக்கு அவங்களுக்கு வாதம் பண்ணியிருந்தாங்கன்னா, எவிடன்ஸை கொடுத்திருந்தாங்கன்னா, நீதிமன்றம் நேற்றே உயர் நீதிமன்றம் தேர்வு செய்த இந்த சிறப்பு விசாரணை குழுவை தடை பண்ணிருப்பாங்க. தடை பண்ணிருக்கணும்ல, ஏன்னா இங்க நியாயம் இல்ல, இங்க நேர்மை இல்லை, இங்க மக்களுக்கு நல்லது செய்யல அப்படின்னா உச்ச நீதிமன்றம் நேற்றே என்ன பண்ணிருக்கணும், இதை தடை பண்ணிருக்கணும். அதை பண்ணவே இல்லை. உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி குறித்து எதுவுமே சொல்ல. ஏன் அவ்வளவு அவசரமா இது பண்ணாங்கன்னு மட்டும் ஒரு கேள்வி கேட்டாங்களே ஒழிய எஸ்ஐடி பத்தி எதுவுமே சொல்லல, தடை இதை எதுவும் விதிக்கல. இப்போ அஸ்ராகருக்கு விசாரணையே வேகமா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த விசாரணை ரொம்ப நாளைக்கு இழுக்காது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க சீக்கிரம் எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு. இந்த அடுத்த இது வரவங்களையும் கூட அது முடிஞ்சாலும் முடியும். அப்படி முடிஞ்சிச்சுன்னா மொத்தமா சிக்கும் இந்த கும்பல். அப்படி சிக்கி ஒரு அறிக்கை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் கொண்டு போய் நேரா கொடுப்பாங்க உச்ச நீதிமன்றத்துல. அப்ப ஏற்கனவே ஒரு ஃப்ராடு பையல கூட்டு வந்து என் மகன் சொல்ல வச்சதுக்கு மாட்டுவானுங்க. ரெண்டாவது ஃப்ராடு பையன் என்ன காரணத்துக்காக சொன்னா, உள்ள வந்து தண்ணி பாட்டில செந்தில் பாலாஜி படம் இருந்துச்சு, ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜி படம் இருந்துச்சு அப்படின்னு உருட்டி விட்டேல, அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்கணும்னா நீ அதுல சிக்குவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது 4 மணி நேரத்துல இங்க எல்லா போஸ்ட்மார்ட்டமும் முடிஞ்சு போச்சு, உடற்கூறாய்வும் முடிஞ்சு போச்சு. 4 மணி நேரத்துல எல்லார் பாடியும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கையில கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்ய வேற நீதிமன்றத்துல வேற போய் சொல்லியிருக்கான். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, ராத்திரி எப்படி செய்யலாம், 2 கேள்வி. அதுல ராத்திரி எப்படி செய்யலாம், 4 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த 2 குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ராத்திரி எப்படி செய்யலாம் அப்படின்னா 2023 21 3 கூட கிடையாது, 21லயே நவம்பர் 15ஆம் தேதி 2021 நவம்பர் 15 அவங்க ஒரு பாலிசி வெளியிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ராத்திரி அவசரத்திற்கு அல்லது ஒரு இது மாதிரியான ஒரு பெரிய சாவு நடக்கிற இடத்துல நீங்க வந்து ராத்திரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம். எதெல்லாம் உடனே பண்ண முடியாது அப்படின்னா, ரேப் பண்ணி ஒருத்தர் செத்துருக்காங்க அப்படின்னா அவங்க அதை பண்ண முடியாது. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவ்வளவு அவசரமா பண்ண முடியாது. அது மாதிரி சில அத்தியாவசியமான தேவைகள்ல கேமரா வச்சு நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனா மற்ற நேரங்கள் அதை கூட நீதிமன்றம் வழிகாட்டணும். இல்லைன்னா இவங்க பார்த்து இது கொடுப்பாங்க, எனக்கு இல்லைங்க எனக்கு இந்த உடற்கூறு ஆய்வுல நம்பிக்கை இல்லை, எனக்கு கேமரா முன்னாடி நாங்க சொல்ற டாக்டர்ஸ் வச்சு நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். நீ கேட்டிருக்கலாம்ல. 4 மணி நேரத்துல எப்படியா செத்தாங்கன்னு வாய் கிழிய பொய் செய்தியை பரப்ப முடிஞ்சுல, நீ என்ன சொல்லியிருக்கணும், எங்களுக்கு உடலை மறுகூறாய்வு பண்றதுக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும்ல, கேமரா ப்ரொசீடிங்ல இந்த மறுகூறாய்வு நடத்தணும் அப்படின்னு நீ சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? ஏன்னா உனக்கு பரப்பி விடணும், அப்படித்தான் உன்னுடைய நோக்கம். இதுல உண்மை கண்டறியணும், நீதி கிடைக்கணும் செத்து போனவங்களுக்கு அப்படின்றது தாவேகாவின் நோக்கம் இல்லை. அப்ப இந்த இத்தனை பேர் ஆபரேஷன் பண்ணது 4 மணி நேரத்துல வந்து உடற்கூறு ஆய்வு பண்ணி முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல நடந்தது என்னன்னா, அதிகாலையில 2 மணிக்கு தான் உடற்கூறு ஆய்வுகள் தொடங்குது. அதுக்கப்புறம் தான் 3-3:30 போறாங்க. 1 மணி நேரத்துல ஒரு உடற்கூறு ஆய்வு பண்ண முடியும். சிக்கலான கேஸ் தான், நிறைய பார்க்க வேண்டி இருக்கு. இது வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு ரீசன், தெரிஞ்ச கேஸ். அதனால தெரிஞ்ச ஒரு கேஸ் இந்த மாதிரி நெருக்கடியில இறந்துருக்காங்கன்னா அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் வேற. அது என்னென்ன தேவை, எதனால இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, என்னென்ன அடிபட்டிருக்கு, எத்தனை காயம் இருக்கு, இதெல்லாம் அவங்க வந்து எழுதிடுவாங்க அந்த உடற்கூறுல. அது ஒரு 2-3 டாக்டர்ஸ் சேர்ந்து 1 மணி நேரத்துல பண்ணி முடிக்க முடியும். அப்படி பார்த்தா மறுநாள் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த உடற்கூறு ஆய்வு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பாடியா உடற்கூறு ஆய்வு முடிய அங்கிட்டு கொடுக்க இப்படிமே வச்சுட்டு இருந்தாங்க. முதல்ல இவர் போகும்போதே ஒரு 5-6 பாடி தான் இருந்தது, முதலமைச்சர் போகும்போதே. அப்ப இதுக்கான ஏற்பாடு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மொத்தமா 114 டாக்டர்ஸ் வந்து பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வரவழைக்கப்பட்டிருக்காங்க. 240க்கும் மேற்பட்ட திறமையான நர்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல தடயவியல்ல நிபுணத்துவம் பெற்ற டாக்டர்ஸ் மட்டுமே 16-17 பேர் இருந்திருக்கிறாங்க.
இவ்வளோ பெரிய ஆட்களை கூட்டி தான் இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. இத முதல்ல உட்கார்ந்து தலைமை செயலகத்துல பேசி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அதிகாரிகளோட கலெக்டர்ஸோட தொலைபேசியில நேரடியா பேச வேண்டிய இடத்துல பேசி அரேஞ்ச் பண்ணிட்டு தான் முதலமைச்சர் கிளம்புறாரு. தலைமை செயலகத்துல மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறாரு. அப்ப எவ்வளவு பெரிய பொய்யை அவங்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சிக்கி சீரழிய போறானுங்க. அப்ப ரெண்டு விஷயமே அடிபட்டு போயிருது. ஒன்னே நள்ளிரவுல செய்யலாம். 2021 நவம்பர் 15 அதுக்கான ஆர்டரை ஜிஓவை ஒரு பாலிசிய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு. அதனால செய்யலாம். எமர்ஜென்சில எப்பவுமே செய்யலாம். நீங்க கலெக்டர் உத்தரவுல அல்லது முதலமைச்சர் உத்தரவுல அல்லது டீனுடைய உத்தரவுல அதை கட்டாயம் செய்யலாம். இவ்வளவுதான் இதோட இருக்கிற ப்ரொசீஜர். அதுவும் தப்புன்னு போச்சா? இப்ப இதெல்லாம் பொய்ன்னு ஆகி போச்சா? இப்ப எப்படி போய் சிக்குவானுங்கன்றதா இங்க கேள்வியே. அப்ப இவ்வளோ பெரிய பொய்ய சொன்னவங்க ஏன் அதை நீதி கிடைக்கிறதுக்காக போய் ஒரு நீதிமன்றத்தை நாடல அல்லது நீதிமன்றத்தை போய் இதை முறையிடல? யாரோ ஒரு மூணாவது மனுஷன் ஒரு ஃபோர்ஜரியை கொண்டு போய் நிக்க வச்சு இதை பேச வச்சிருக்கு தாவேகா. இதுல இன்னொரு இடத்துலயும் சிக்கி இருக்கிறாங்க. என்ன விஜய் என்ன சொன்னாரு? நான் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நேத்து அவங்க பேசினது விஜய்க்கு தெரியவே தெரியாதுங்க. இறந்து போனாங்கன்னு மயக்கம் போட்டாங்கன்னு தான் நினைச்சாரு. அவர் சென்னைக்கு போன பிறகுதான் அவர் இறந்து போன விஷயமே அவருக்கு தெரியுங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயமே விஜய்க்கு தெரியுங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு உருட்டு ஊட்டியிருக்காங்க. ரெண்டாவது உருட்டு போலீஸ்காரங்க அனுப்பி விட்டாங்க. அதை நேரத்தை நம்ம பார்த்தோம். போலீஸ்காரங்க தான் அனுப்பி விட்டாங்க. இப்ப நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்குது அல்லது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சில கேள்விகளை வைக்கிறாங்க. ஒண்ணு, முதல்ல நீங்க கிளம்பி எஸ்கேப் ஆகி ஓடுறீங்க, போலீஸ் தான் உங்களை அனுப்புச்சு அப்படின்றத நேத்து நீதிமன்றத்துல சொல்றீங்க. ஏன் இத்தனை வீடியோ போட்டீங்களே, அத்தனை வீடியோல ஏன் சொல்லல? விஜய் தமிழ்நாடு அரசை பிரிச்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு சோகமா இருந்தா கூட வன்மமா ஒரு வீடியோ போட்டார்ல 3 நிமிஷத்துக்கு. அந்த வீடியோல நான் இங்க தப்பிச்சு வர்றது காரணம் போலீஸ் தான் என்னை விரட்டி விட்டாங்க அப்படின்னு ஏன் சொல்லல? ஏன்னா அதை யோசிச்சு இப்ப பில்டப் பண்ணிருக்காங்க. அதனால சொல்லல. புஷி ஆனந்த் தெருவுல இறக்கி விட்டீங்களே, ஏன் தெருவுல இறக்கி விட்டீங்க? திருச்சிக்கு போற வழியில புஷி ஆனந்த் நடு ரோட்ல இறக்கி விட்டீங்க. உங்க கார்ல வந்தவர் ஏன் இறக்கி விட்டீங்க? அவரை பத்திரிகையாளர்கள் சந்திக்க போறாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதா அவர் எங்க அவரே நொந்து போயிருக்காருங்க அப்படின்னு கூட இருக்கிற ஒரு அந்த கட்சியினுடைய தொண்டன் ஒருத்தர் சொல்றாரு. இதெல்லாம் வீடியோவே கிடக்கு. அப்ப நீங்க எப்படி அதை மறுத்தீங்க? எதுக்காக புஷி ஆனந்த் இடையில இறக்கி விட்டீங்க? எதுக்காக ஆதவர்ஜுனா பேசும்போது உங்களை அனுப்பி வச்சது போலீஸ் தான் சொல்லவே இல்ல? சமூக வலைத்தளத்துல பேசியிருப்பீங்கல்ல நடந்திருந்தா, ஏன் அதை சொல்லவே இல்ல? அப்ப அது உண்மையா? இது உண்மையிலேயே போலீஸ் தான் உங்களை அனுப்பிச்சா இல்ல நீங்களே பின்னங்கால் படறி அடிக்க ஓடி போயிட்டீங்களா? இங்க ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு, இவருக்கு சென்னைக்கு போன பிறகுதானே எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. ஆனா இவர் விமான நிலையத்துக்குள்ள நுழைஞ்சு விமான நிலையத்துக்குள்ள போகும்போதே பத்திரிகையாளர்கள் ரெடி ஆயிடுறாங்க. பத்திரிகைக்காரங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சார் சார் நீங்க சார் 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 அப்படின்றாங்க. சொல்லிட்டு சார் 30 பேர் செத்துட்டாங்க சார். அப்ப திருச்சி விமான நிலையத்துல 30 பேர் செத்துட்டாங்கன்ற விஷயத்த அவர் காது பட பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. பாருங்க வீடியோவை. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப தெரியுதுங்களா? விமான நிலையத்திலே சார் 30 பேர் செத்துட்டாங்க சார் கேட்கும் போது தெரிச்சு ஓடுறாரு. ஆனா நீதிமன்றத்துல என்ன போய் சொன்னாரு? எனக்கு தெரியவே தெரியாதுங்க, அவர் பாவங்க, அவர் இந்த கேஸ்ல இல்லங்க, இழுத்து விடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப இந்த வீடியோ கொண்டு போய் போட்டாலே நீங்க நாசமா போயிருவீங்கல்ல. கட் பண்றாங்க. இந்த வீடியோ கொண்டு போய் கொடுத்தாலே நீங்க சிக்கி சீரழிவீங்கல்ல. இது என்ன மாதிரியான பொய், என்ன மாதிரியான அரசியல் பண்ண ட்ரை பண்றீங்க? இன்னொரு கேள்வி கூட எனக்கு இருக்கு. உங்களுக்கு தான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு மட்டும்தான், அது கூட பெருசா தெரியலன்ற மாதிரி தான் அங்க பேசினது. அப்ப மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கு நீங்க ஏன் தண்ணி கொடுத்தீங்க? ஆம்புலன்ஸ் ஏன் வாங்கன்னு சொன்னீங்க? அப்ப இதெல்லாம் செய்யும் போது அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, அவங்களை என்ன ஆச்சுன்னு விசாரிச்சீங்களா? இந்த கேள்வி எல்லாம் வரும்ல. அப்ப எதுவுமே இல்லாம வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ நீங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டு போவீங்க. இது என்ன மாதிரியான விஷயம்? அப்ப 2-3 விஷயம் நம்ம பாக்குறதுல என்ன அப்படின்னா, தேதி குறிப்பிடாமல் வழக்க ஒத்தி வச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அரசு கிட்ட விரிவான அறிக்கை கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு விரிவான அறிக்கை எழுதுறதுக்கு ஒரு பெரிய அவகாசத்தை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. இவங்க நினைச்ச மாதிரி சொன்ன உடனே டாடா பை பாய், இதெல்லாம் தடை பண்றேன், இதெல்லாம் அங்க தூக்கி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லல. எனக்கு ஆதாரம் வேணும், எனக்கு ஆதாரம் தான் பேசும். சோ ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா நான் பேசுறேன். அதுதான் நீதிமன்றத்துடைய வேலை. நீதிமன்றம் சாட்சிகள் அடிப்படையில் தான் பேசும். அதனால ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் கேக்குது. ஆனா இவங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. பேசின அத்தனமே பொய்யும் புரட்டும் பேசியிருக்கிறாங்க. இப்ப மொத்தமா டீடைல்டா ஒரு நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு அறிக்கை போயிடுச்சுன்னா, அரசு இந்த அறிக்கையை கொடுத்த பிறகு இவங்க தாக்கல் பண்ண மனுவுல இருக்கிற விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்து அதுல என்ன முடிவெடுக்கணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும். அதன் அடிப்படையில தான் மாறுவாங்க. இதுல என்ன அப்படின்னா, சிபிஐக்கு மாத்தணும்னு ஒரு காலில் நிக்கிறாங்கன்னா சிக்கிருவோம்,
மாட்டிக்குவோம், சீரழிஞ்சிருவோம். நம்ம மேல வச்சிருக்கிற அண்ணே, என் தம்பி, என் மகன், என் தாய்மாமே அப்படின்ற அசிங்கமான முகமூடி கிழிக்கப்படும் அப்படின்றதுனாலதான் எப்படியாவது இந்த எஸ்ஐடியை இல்லைனாக்கணும், இல்லைன்னா சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சீரியஸா விஜய் குரூப் வேலை பார்த்துட்டு இருக்கு. என்னைக்குமேங்க நீதிதான் வெல்லும், நீதிதான் வெல்லும். அநீதி ஜால்ரா போடலாம், ஆடலாம், எந்திரிச்சு அப்படியே பயங்கர விஸ்வரூபம் எடுக்கலாம். ஆனா பட்டுன்னு ஒரு சின்ன குண்டூசி அளவுக்கு உண்மை இருந்தா கூட அது போட்டு உடைச்சு காலி பண்ணிடும். அதை நம்ம பார்க்கத்தான் போறோம்.